ஒரு பவர்ஃபுல் வில்லன் கேரக்டரை எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கிறத பற்றியும் டெவலப் பண்ணுறதுக்கிறத பற்றியும் ஃபிக்ஸிவர் வில்லனுங்கிற போன எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வில்லன் கேரக்டரில் இன்னொரு பெரிய ஹீரோ நடித்தா அது ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸுக்கு சைக்கலாஜிக்கலாகவே அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியும்னு அந்த எபிசோடை நான் எழுதி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். பிரபாஸ் ஹீரோவாக நடிக்கிற ஒரு பேன் இண்டியன் மூவியில் கமல் சார் வில்லனாக நடிக்கிறாருன்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ படத்தில் வில்லனாக நடிக்கிறது இப்போ சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் தானே. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சிலருக்கு தோணலாம். ஒரு ஹீரோ படத்தில் இன்னொரு ஹீரோ வில்லனாக நடிக்கிறது இப்போ ரெகுலராக நடக்கிற விஷயம்னாலும் ஒரு உச்ச நட்சத்திரம் இன்னொரு ஹீரோ படத்தில் வில்லனாக நடிக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் நடக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வில்லனாக நடிச்சிருக்கார். ஆனால் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்ததும் எம்ஜிஆர் தான். படம் நினைத்ததை முடிப்பவன். ரஜினி சார் ஆரம்ப காலங்களில் வில்லனாக நடித்து அதற்கு பிறகு தான் ஹீரோவாக மாறினார். அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டாருங்கிற உச்ச நிலையமும் அடைஞ்சார். அதற்கு பிறகு அவர் வில்லனாக நடித்தது 2 படங்களில் தான். ஒன்று சந்திரமுகி, இன்னொன்று எந்திரன். இந்த 2 படங்களையும் ஹீரோவாக நடித்ததும் ரஜினி சார் தான். கமல் சார் கூட ஒரு படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கார். ஆனால் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தது கமல் சார் தான். படம் ஆள வந்தார். அதனால தான் கமல் சார் வில்லனாக நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்னைக்கு பூரா அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கமல் சார் நடிக்கிற அந்த வில்லன் கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு யூகம் தோணுச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமல் சார் நடிக்கிற வில்லன் கேரக்டர் ஒரு சராசரி வில்லன் கேரக்டராக இருக்க வாய்ப்பில்லை. இருந்திருந்தால் அந்த கேரக்டரில் நடிக்க கமல் சார் ஒப்புதல் அளிச்சிருக்க மாட்டார். அப்போ அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டராகவும் நல்ல ஸ்கோப் உள்ள கேரக்டராகவும் இருக்க தான் வாய்ப்பு அதிகம். படம் வரட்டும், நம்ம யூகம் சரியானு பார்ப்போம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இன்டெலிஜென்ட்டான வில்லன் கேரக்டர்கள் அமைஞ்ச சில படங்களை பற்றியும் அதில் அந்த வில்லன் கேரக்டர்களோட தன்மையை பற்றியும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பவர்ஃபுல் வில்லனை கிரியேட் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உதவும். இது சாம் டாக்கிஸ், நான் நிக்சன் ராஜ். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஹீரோ வில்லன் மோதல்ங்கிறது 2 வழியில் தான் நடக்கும். ஒன்று உடல் பலத்தாலேயோ இல்லை ஆட்கள் பலத்தாலேயோ மோதிக்குவாங்க. இன்னொன்று இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலித்தனத்தால் மோதிக்குவாங்க. மைண்ட் கேம். முதல் வகையை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் வர்ற 90% கமர்ஷியல் ஆக்ஷன் படங்கள் எல்லாம் இந்த வகையில் தான் இருக்கும். இதுக்கு உதாரணமே தேவையில்லை. வில்லனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கும், அடியாட்கள் இருப்பாங்க. அதனாலேயே படத்தில் 6-7 ஃபைட் இருக்கும். கிளைமேக்ஸில் ஹீரோவும் வில்லனும் ஆக்ரோஷமாக 1 to 1 ஃபைட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி படங்கள் மாதத்துக்கு 2-3 ரிலீஸ் ஆகுது. ஆனால் இன்டெலிஜென்ட்டான வில்லன் கேரக்டர் உள்ள படங்கள் ரேராக தான் ரிலீஸ் ஆகுது. இன்டெலிஜென்ட்டான வில்லன் உள்ள ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக சிரமப்படணும். அதுக்காக மற்ற கமர்ஷியல் படங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுறது ரொம்ப ஈஸியானு கேட்காதீங்க. எல்லா வகை ஸ்க்ரீன் பிளேக்கு சிரமப்பட்டு தான் ஆகணும். இந்த இன்டெலிஜென்ட்டான வில்லன் கேரக்டர் உள்ள கதைகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக சிரமப்படணும். அதை தான் சொல்ல வந்தேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு வில்லனுக்கு இடையில நடக்கிற கான்ஃப்ளிக்ட்டுக்கு பேசிக்கான ரூல் ஒன்று இருக்குது. அதாவது வில்லன்கிறவன் ஹீரோவை விட மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும். இதில் நான் சக்தி வாய்ந்தவன்னு சொல்கிறது பணம், பதவி, அதிகாரம், உடல் பலம்னு எதை வேணால் சொல்லலாம். இந்த ரூலை தான் உலகம் பூரா இருக்க ஃபில்ம் மேக்கர்ஸும் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. பேசிக்கான இந்த ரூலை ஒரு வகை திரைப்படங்களில் மட்டும் கொஞ்சம் பிரேக் பண்ணலாம். அது எந்த வகை திரைப்படங்கள்னா த்ரில்லர் வகை திரைப்படங்களில். இந்த படங்களில் உள்ள வில்லன்களுக்கு பணம், பதவி, அதிகாரம், உடல் பலம்னு எதுவும் தேவையில்லை. புத்திசாலியாக இருந்தால் போதும். சைக்கோ வகை த்ரில்லர் படங்களில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். தமிழில் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா வேட்டையாடு விளையாடு, ராட்சசன் போன்ற படங்கள். த்ரில்லர் வகை படங்களில் மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் படங்கள்லையும் இந்த ரூலை பிரேக் பண்ண முடியும்னு ஒரு சிலர் நிரூபிச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமானவர் கிறிஸ்டோபர் நோலன். படம் தி டார்க் நைட். இந்த படத்தில் வர வில்லன் ஜோக்கருக்கு பெரிய பணபலமோ பின்பலமோ எதுவும் கிடையாது. பெரிய ஆசைகளோ கூட கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பேட்மேனோட 1 to 1 ஃபைட் பண்ணுற அளவுக்கு உடல் பலம் கூட அவன்கிட்ட கிடையாது. ஆனாலும் அந்த பேட்மேனுங்கிற சூப்பர் ஹீரோவுக்கு இந்த ஜோக்கர் தான் வில்லன். அவன் செய்கிற எந்த செயல்களுக்கும் முன்காரணம் கிடையாது. வேடிக்கைக்காக செய்கிறான், அவன் விரும்பினதுனால செய்கிறான். அவனுடைய ஒரே நோக்கம், பெரிய நோக்கம், பேட்மேனுங்கிற அந்த முகமுடிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டணும். அவ்வளவுதான். அதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் கூட வில்லத்தனம் செய்வான். அந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியிலையுமே ஜோக்கரோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஹார்வி டென்ட்டை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுற சீன். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஹார்வி டென்ட் கிட்ட சொல்லுவான், நீ என் பக்கம் சேர்ந்துரு, இல்லைனா இந்த கன்னால் என்னை ஷூட் பண்ணிருன்னு சொல்லிட்டு தன்னோட கன்னை அவன் கையில் கொடுத்து தான் தலையில் வச்சுக்குவான். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் நமக்கு தெரிய வரும். கன்னை ஹார்வி டென்ட் கிட்ட கொடுத்துருந்தாலும் அந்த கன்னுக்கு மேலே இருக்க ட்ரிக்கரில் அது அசையாதபடி ஜோக்கரோட விரல் தடுத்துக்கிட்டு இருக்கும். அதாவது என் பர்மிஷன் இல்லாமல் என்னை நீ ஷூட் பண்ண முடியாதுன்னு ஜோக்கர் சொல்லாமல் சொல்லியிருப்பான். இப்படி ஒவ்வொரு காட்சியிலையுமே ஜோக்கரோட பிளானும் அதோட பேக் பிளானும்
அழகாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் படத்தில் இப்படி ஒரு புத்திசாலித்தனமான வில்லனை கிரியேட் பண்ணி ஒரு புது பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணார் கிறிஸ்டோபர் நோலன். அதுக்கு முன்னாடி ஜோக்கர் கேரக்டர் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பட வில்லன் மாதிரியே அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் ரைட்டிங்கில் வந்த இந்த ஜோக்கர் வேறு மாதிரி இருந்தான். பயமுறுத்தினான், ஸ்டைலிஷாக இருந்தான், ரசிகர்களை வில்லனை கொண்டாட வச்சான். ஆக்ஷன் படத்தில் ஒரு கேரக்டரை பவராக தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிளவராக வச்சா கூட ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியுங்கிறதுக்கு தி டார்க் நைட் மிகப்பெரிய உதாரணம். நம்ம அமைக்கிற காட்சிகளும் அந்த கேரக்டரை நம்ம எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயோட பர்ஃபெக்ஷன் அமையும். ஹாலிவுட்டில் மட்டும் இல்லை, நம்ம ஊரிலையும் இன்டெலிஜென்ட்டான வில்லன் கேரக்டர் உள்ள படங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த 10-15 வருஷத்தில் வந்த படங்களில் சில படங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா மங்காத்தா, துப்பாக்கி, தனி ஒருவர். மங்காத்தா இந்த படத்தில் ஆறுமுகங்கிற ஒரு தேட்டர் ஓனர்கிட்ட கிரிக்கெட் பெட்டிங் கேம்பிளிங் மணியான 500 கோடி ரூபா வந்து சேருது. இதை கொள்ளடிக்கிறதுக்கு அவர்கிட்ட வேலை செய்கிற சுமத்தும் அவருடைய நண்பர்களும் பிளான் போடுறாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே புத்திசாலித்தனமாக சில வேலைகளை செஞ்சுட்டு இன்ஃபிளிட் ஆகிறார் அஜித். அவர் யாருன்னா ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். வந்தவர் இவங்க திட்டத்தில் தானும் ஒரு ஆளாகணும்னு கேட்குறாரு. இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க பிளானில் உள்ள ஒரு ஓட்டையை சொல்லி அவங்க நம்பிக்கைக்கு ஆளாகிறார் அஜித். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பணத்தை கொள்ளடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் இன்னொரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரான அர்ஜுன் சார் இந்த கேம்பிளிங் மணியவும் இதற்கு பின்னாடி உள்ளவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போடுறாரு. இப்போ அஜித் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டார்ட் ஆகுது. காட்சிகள் பரபரன்னு நகருது. ஆனால் எண்ட் ஆஃப் த ஃபிலிமில் தான் தெரிய வருது இந்த கேம் சேஸ் எல்லாமே ஒரு ட்ராமான்னு. அஜித் சார் மட்டும் இல்லை, அர்ஜுனும் வில்லனுங்கிற அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட மைண்ட் கேம் தான், மாஸ்டர் பிளான் தான் படத்தோட ஒட்டுமொத்த பிளேங்கிறதும் ஆடியன்ஸ்க்கு ஓப்பன் ஆகுது. படத்தில் 90% பேர் கெட்டவங்க. அதுலேயும் மெயின் லீட் கேரக்டரான அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் ரொம்ப கெட்டவங்க. முழுக்க வில்லன் கேரக்டர்களையும் அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் டிபெண்ட் பண்ணி எழுதப்பட்ட அற்புதமான திரைக்கதை. வெங்கட் பிரபு தளபதி 68ஓட திரைக்கதையில் மங்காத்தா திரைக்கதையை கிராஸ் பண்ணுவாரா? வெயிட் பண்ணுவோம். துப்பாக்கி இந்த படத்தில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் 1-to-1 ஃபைட்ங்கிறது கிளைமேக்ஸில் தான் வரும். அது வரைக்கும் 2 பேருக்கு இடையில் புத்திசாலித்தனமான காட்சிகள் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்லீப்பர் செல் 12 பேரை கொன்னா அதோட லீடர் வெளியில் வருவான்னு ஹீரோ ஒரு ஸ்கெட்ச் போடுவார். அது மாதிரியே வெளியில் வந்த வில்லன் மும்பைக்கு வந்து ஹீரோவோட டீமை ட்ரெஸ் கோடை வச்சு ட்ரேஸ் பண்ணுவான். இதே சமயத்தில் கூகுள் சாங் எண்டில் ஹீரோ கிஸ் பண்ண போகிறப்ப அவருக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஸ்பார்க் ஆகும். சர்ச்சில் வெட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோவை வச்சு வில்லன் தங்களை எல்லாம் ட்ரேஸ் பண்ணிடுவானோன்னு உடனே தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சர்ச்சுக்கு போவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு வந்த வில்லன் அந்த ஃப்ரெண்டோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டையும் அவங்க அப்பா அம்மாவையும் கொண்டுட்டு அந்த ஆல்பத்தையும் பார்த்துட்டு மார்க் பண்ணிட்டு போயிருப்பான். அதற்கு பிறகு தான் ஹீரோ அங்கே வருவார். இதில் ஹீரோ புத்திசாலித்தனமாக ஒரு மூவ் பண்ணால் வில்லன் அதை விட புத்திசாலித்தனமாக இன்னொரு மூவ் பண்ணுவான். இப்படி ஏகப்பட்ட புத்திசாலித்தனமான காட்சிகள் அந்த படம் பூரா இருந்துக்கிட்டே இருக்கும். தனி ஒருவர் சித்தார்த்த அபிமன்யு ரொம்ப அழகான இன்டெலிஜென்ட்டான வில்லன், அதே சமயத்தில் ரொம்ப டெரரான குரூயலான வில்லனும் கூட. தன்னோட ரூட்டில் அப்பா கிராஸ் பண்ணாருன்னா அப்பாவே அடித்து தூக்குறது கூட தயங்க மாட்டான். அவனுடைய ஒரே சொத்து அந்த மைண்டு. அந்த பவரை வச்சுக்கிட்டு அவன் ஆடுற அசுரத்தனமான ஆட்டம் தான் அந்த படத்தோட ஒட்டுமொத்த பிளேயும். ஸ்மோக் பண்ண மாட்டான், ட்ரிங்க் பண்ண மாட்டான், ஹீரோ கூட 1-to-1 ஃபைட் கூட பண்ண மாட்டான். உடம்பை அலட்டிக்காமலே அப்படி ஒரு வில்லத்தனத்தோட உச்சியை தொட்டிருப்பான். தனி ஒருவன் படமே வில்லனோட பேஸ் கதையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சித்தார்த்த அபிமன்யு யார், அவன் எப்படி உருவானான், சின்ன வயசுலேயே அவனுடைய மோட்டிவேஷன் என்ன, அதை நோக்கி அவன் எப்படி நகர்ந்தாங்கிற அவனுடைய ட்ராக்கில் தான் படத்தோட மெயின் ஸ்கிரிப்டே மூவ் ஆகும். அந்த ட்ராக்கில் தான் ஹீரோவோட ட்ராக் வந்து மெர்ஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்குன்னு பெருசாக ஒரு பின்கதை இருக்காது, ஆனால் வில்லனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பின்கதை இருக்கும். ஏறத்தாழ இதே ஃபார்முலாவை தான் மாஸ்டர் படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஃபாலோ பண்ணியிருப்பார். மாஸ்டர் படமும் வில்லனோட பேஸ் கதையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பவானிங்கிறவன் யார், அவன் எப்படி உருவானான், சின்ன வயசுலேயே அவனுடைய மோட்டிவேஷன் என்ன, அதை நோக்கி அவன் எப்படி நகர்ந்தாங்கிற பவானியோட ட்ராக்கில் தான் மெயின் ஸ்கிரிப்டே மூவ் ஆகும். அதில் தான் ஹீரோ ஜேடியோட ட்ராக் வந்து மெர்ஜ் ஆகும். வில்லன்கிறவன் பணம், பதவி, அதிகாரம், உடல் பலம்னு சக்தி வாய்ந்தவனாக இருக்கலாம். இல்லை இது எதுவுமே இல்லாமல் பெரும் புத்திசாலியாக இருந்து கூட வில்லத்தனம் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் வில்லன்கிறவன் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அவனை ஹீரோ ஜஸ்ட் லைக் தட்னு ஜெயிச்சிடக்கூடாது. பெரும் முயற்சிகளுக்கு பிறகு, போராட்டங்களுக்கு பிறகு தான் ஜெயிக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ கிடைக்கும். வில்லன் பலசாலியாக இருந்து ஹீரோவோட மோதலாம், இல்லை புத்திசாலியாக இருந்து ஹீரோவோட மோதலாம். பலமோ புத்திசாலித்தனமோ பவருங்கிறது மஸ்ட். மறுபடியும் அந்த பேசிக் ரூலை சொல்கிறேன். வில்லன்கிறவன் ஹீரோவை விட மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாம் டாக்கிஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.